சார் அதை நான் விமர்சனம் பண்ண வரல சார், அது தப்புன்னு சொல்லித்தான் நானே பேசுறேன். அவங்களால முடியல, சமூக நீதி ஆட்சியா அல்ல, நானே சொல்றேன். பத்திரிகையாளரா நானே ஒத்துக்கிறேன். நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும், அதனால ஒரு மலர்ச்சி. அதனால அம்பேத்கரை பத்தி பேசுறீங்க, ரைட், ஓகே, நீங்க எல்லாம் ஓகே தான். அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களை பெரிய லெவலில் கொண்டாந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்கீங்க, மந்திரி ஆக்கிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நிறைய நிகழ்வுகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற போது பிஜேபி இறங்கி கூட போய் அவங்களுக்காக சப்போர்ட் பண்றது. பாரதிய ஜனதா கட்சி தாங்க அதிகமாக குரல் கொடுத்துருக்கு. ஆனா வெளியில தெரியறது இல்லை. விஷயம் என்னன்னா, வேற எந்த கட்சியை விடவும் கூட நாடு முழுவதும் நமது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு முன்ன போய் நிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், தமிழகத்துல வேங்கைவைய எங்கள் அண்ணன் கருப்பு முருகானந்தன் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் அவங்க தலைமையில ஒரு டீம் போட்டு நேரடியா அங்க போயிட்டு மக்கள் மத்தியில நாங்க கருத்து கேட்டோம், என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம். உண்மை அறியும் குழு அங்க நேரடியா போனுச்சு. திருமாவளவனோ திமுகவை சார்ந்த வேற யாரோ அங்க போறதுக்கு முன்னாடி போனது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியில நீங்க உறுப்பினர் ஆகணும்னா பின்னாடி நாங்க ஒரு 5 முக்கியமான கொள்கைகள் வச்சிருக்கோம். அதுல ஒரு முக்கியமான கொள்கை, தீண்டாமையை எந்த வடிவத்திலும் உருவத்திலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதி அளிக்கிறேன்னா இருக்கும். அதே போல எங்களோட தாய் அமைப்பு வந்துட்டு RSS சார்ந்த எங்களை அகில பாரத தலைவர் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், தீண்டாமை பாவம் இல்லைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே பாவம் இல்லை என்று சொன்னது RSS. அந்த RSSல இருந்து வந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எப்படி வந்துட்டு நமது பட்டியல் சமுதாயம், அப்ப ஏன் பட்டியல் மக்களிடத்துல நீங்க இன்னும் நம்பிக்கையை உருவாக்க முடியல? இல்ல, நாடு முழுவதும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அத்தனை மக்களும் அதிகப்படியா எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கறாங்க. அதனால தான் எங்களுக்கு எம்எல்ஏக்களா இருக்கட்டும், எம்பிக்களா இருக்கட்டும், மற்ற எந்த கட்சியை விடவும் கூட பாரதிய ஜனதா கட்சியில தான் அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் சமுதாயத்தை சார்ந்த அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் முதலே பாராட்டிட்டேன் உங்களை. ஜனாதிபதி 2 ஜனாதிபதியை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு மாநில தலைவர் இருந்து டாக்டர் இருந்திருக்கிறாரு. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. உண்மையிலே அது மிகப்பெரிய, நீங்க மட்டும்தான் பண்றீங்க. ஆனா திராவிட கட்சிகள் ஒரு பெரிய மாயை உருவாக்கிட்டு இருக்கிறது நானே ஒத்துக்கிறேன். நான் ஏன் அதை விட்டு உங்களால வெளியே வர முடியல? இன்னும் தலித் மக்கள் நான் பிஜேபி நம்பி வரணும்ன்ற அந்த நம்பிக்கை உங்களால ஏன் ஏற்படுத்த மாறிடுச்சுங்க? நேத்து இருந்த பாரதிய ஜனதா கட்சி நேத்து இல்ல, நேத்து இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இல்ல. ஒரு காலகட்டத்துல எங்களை பத்தி இவங்க அவதூறு பரப்பி வச்சு இவங்க என்ன சொல்லுவாங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு அவதூறு பரப்புவாங்க. அதே போல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் எங்களை எதிரி போல காமிச்சாங்க. ஒரு காலகட்டத்துல இந்த 2 சமுதாயங்களும் எங்க மேல அவங்களுக்கு ஒரு அவசரம் இருந்தது உண்மைதான். இன்னைக்கு அப்படி கிடையாது. நாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டு மக்கள் மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறோம். எங்களோட அடிப்படை கொள்கை குறித்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். இது 1 by 1 மாறிட்டு இருக்கு. அதுல எனக்கு மாற்றமே இல்லை. இன்னைக்கு கூட நான் ஒரு செய்தி போட்டிருக்கேன், இந்த கரம்சாரின்னு சொல்லிட்டு வண்டி லாரி வாங்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது தமிழ்நாடு அரசு சொன்ன மாதிரி செஞ்சாங்க. நான் ஏன் செய்தியில போட்டிருக்கேன், இந்த மத்திய அரசு திட்டம்னு நான் போட்டிருக்கேன். வேற யாரும் போடல, நான் தனிப்பட்ட முறையில் போட்டிருக்கேன். நான் மாற்றம் வந்துட்டு இருக்குங்க. இன்னொன்னு 2வது இந்த கோயிலுக்குள்ள இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைய முடியாத இடங்கள் நிறைய இருக்கு. நீங்க நினைச்சா அது சாதிக்க முடியும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் செஞ்சு காமிக்கும். இப்ப கூட நாங்க எங்களோட இந்து முன்னணி, ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கு, அடுத்த சட்டமன்ற தேர்தல். நான் சொல்றேன், இந்து முன்னணி சார்பில் மதுரையில முருக பக்தர்கள் நாடு நடத்தணும். அதுல எங்களோட RSS தென் பாரத தலைவர் ப்ரொஃபசர் வண்டியராஜன் பேசினார். அதுல எங்க RSS அகில பாரத தலைவர் மோகன் பாகவத்ஜி என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லியிருக்காரு. தீண்டாமையை இந்த சமுதாயத்திலிருந்து நாம அழிக்கணும். பொதுவான கோயில், பொதுவான குளம், கிணறு, பொதுவான சுடுகாடு, இதுதான் நம்ம லட்சியம் சொல்லியிருக்கிறோம். இப்ப எங்களோட தாய் கழகம் RSS சொன்னதுதானே நாங்க கடைபிடிப்போம். சார், நீங்க தமிழ்நாட்டில் இதை முழுமையா கடைபிடிச்சீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். என்னுடைய ஆலோசனையும் கூட இதை வளர்ச்சிங்கிறது அடுத்ததுங்க. பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவு இதை உணர்வுபூர்வமா உளப்பூர்வமா செய்யறோம். இந்து சமுதாயத்துல பிறந்த அத்தனை பேருமே சகோதர சகோதரிகளுங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. ஓட்டு போடுறாங்க போடலங்கிறது அடுத்தது. அதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் 100கணக்கான திட்டங்கள். அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை உருவாக்குனா அதிகாரம் வேணும். சரியா? அந்த அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா தான் அதை சாதிக்க முடியும். மத்தியில வந்துட்டோம், மாநிலத்திலே விரைவில் 2 வேண்டுகோள் சார். இது சமுதாய பணி தொடர்ந்து திருப்பூர்ல 2 வேண்டுகோள். மாவட்ட தலைவர் இருக்காரு. திருப்பூர்ல ஒரு அம்பேத்கர் சிலை ஒண்ணு இருக்கு, அது மிக கேவலமான ஒரு நிலைமையில இருக்குது. அதை நீங்க போராடினால் அதற்கு ஒரு இது கிடைக்கும், நிச்சயமா விமோசனம் கிடைக்கும். இந்த மாவட்டத்தில் இருக்க நான் ஏற்கனவே ஒரு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெட்டிஷனை முதல் முறையாக ஒரு ஜான்னா
கோரிக்கை மனுவை ஏற்கனவே மேயர்கிட்ட கொடுத்துருக்கிறோம். ஆ. மேயர் அதுக்கான விளக்கத்தை 15 நாள்ல தரேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் கொடுக்கல, தரமாட்டார். தரமாட்டார். அதுக்கு அடுத்த கட்ட போராட்டத்தை நிச்சயமா நான் அப்புறம் திருப்பூர் ராயபுரத்துல 2 தீண்டாமை சுவர் இருக்கு. பகிரங்கமா சொல்றேன். இந்த பக்கம் பூரா தாழ்த்தப்பட்ட மக்கள் சூசேபுரம், அந்த பக்கம் உயர்சாதி மக்கள் இருக்க ராயபுரம். 2 ரோட்டை மறைச்சு தடுத்து வச்சிருக்காங்க. இது பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து செய்து கொடுக்குமா? முடியுமா முடியாதுன்னு எனக்கு சொல்லுங்க. எங்களை பொறுத்தளவு இந்த பாரத நாட்டுல பிறந்த எல்லாருமே உயர் ஜாதிக்காரங்க தான். சரி, நாங்க இருதரப்பு மக்கள்கிட்டையும் பேசி சுலபமான ஆளுங்கட்சி இருக்காங்க, அவங்க கேளுங்க. ஆளுங்கட்சி செய்ய மாட்டாங்கறதுனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன். அவங்க செய்ய மாட்டேன்றாங்க, சும்மா சமூக நீதினு சொல்றாங்களே தவிர. கொண்டு வந்ததுக்கு ரொம்ப இல்லை. தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பா நான் ஆதாரப்பூர்வமா உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்க்கலாம். நிச்சயமா நான் தலைவர்கிட்ட கொடுக்குறேன். நானு அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த திமுக ஆட்சியில பட்டா சொந்த பட்டா வாங்கினா 1 லட்சம் சார், அதை நான் விமர்சனம் பண்ண வரல சார். அது தப்புன்னு சொல்லித்தான் நானே பேசுறேன். அதை கேட்காது. அவங்கனால முடியல. அது சமூக நீதி ஆட்சியே அல்ல. நானே சொல்றேன். ஒரு பத்திரிகையாளரா நானே ஒத்துக்கிறேன். நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும். அதனால ஒரு மலர்ச்சி வரணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளும் கூட. நிச்சயம். நன்றி.